السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ் பற்றிய குர்ஆனிய சிந்தனைகள் நிகழ்ச்சியின் 3வது வகுப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நமது வகுப்பிலே நாங்கள் நேற்றைய வகுப்பின் தொடராக சூரா ஆல இம்ரானின் 97வது வசனத்துக்குரிய விளக்கத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹீம் வமன் தഖலஹு கான ஆமினா ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. அந்த முதல் கட்டப்பட்ட அந்த அல்லாஹ்வின் இல்லத்திலே, இறை இல்லத்திலே பல்வேறு விதமான அத்தாட்சிகள் காணப்படுகின்றன. அதிலே ஒன்றுதான் மகாமு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏறி நின்ற அந்த இடம். வமன் தഖலஹு கான ஆமினா, மேலும் அதிலே யார் நுழைந்து விட்டார்களோ அவர்கள் பாதுகாப்பு பெற்று விட்டார்கள். வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, மனிதர்கள் யாருக்கு ஹஜ் செய்வதற்கான ஆற்றல் இருக்கின்றதோ அவர்கள் மீது அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ் செய்வது கட்டாய கடமையாகும். வமன் கஃபரா, யார் மறுப்பாரோ நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அகிலத்தார்களை விட்டும் தேவையற்றவன் என்பதால் அந்த வசனத்துடைய கருத்து. தற்போது நாங்கள் அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அந்த இல்லத்திலே, அந்த மக்கள் அறிந்திருக்கக்கூடிய அந்த இல்லத்திலே, வணக்கஸ்தலத்திலே, காபாவிலே பல்வேறு விதமான தெளிவான அத்தாட்சிகள் காணப்படுகின்றன. எதற்கான அத்தாட்சிகள்? அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை காட்டக்கூடிய, அவனுடைய அருளை, அவனுடைய ஞானத்தை, அவனுடைய மகத்துவத்தை, அவனுடைய ஆற்றலை காட்டக்கூடிய பல்வேறு அத்தாட்சிகள் அது உள்ளடக்கி இருக்கின்றது. அதே போல அந்த பள்ளி வாழ்வின் சிறப்பை உணர்த்தக்கூடிய, மகத்துவத்தை உணர்த்தக்கூடிய பல்வேறு அடையாளங்களும் அத்தாட்சிகள் அதிலே காணப்படுகின்றன. மேலும் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய ஒரு கட்டிடம் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்டது என்பதற்கும் பல்வேறு அத்தாட்சிகள் அதிலே காணப்படுகின்றன. அதிலே சில அத்தாட்சிகள் முன்வைத்தால் சில அத்தாட்சிகளை அல்லாஹ் தஆலா அடுத்ததாக குறிப்பிடுகிறான். இதுதான் மகாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காவாலை கட்டிக்கொண்டு செல்லும் பொழுது அவர்கள் அதன் மேற்பகுதியை கட்டுவதற்காக அவர்களுக்கு உயரம் போதாது என்பதனால் ஒரு கல்லை விட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து கொடுக்க அதன் மீது ஏறி நின்று அவர்கள் என்ன செய்தார்கள்? காபாவின் உயர்ந்த பகுதிகளை கட்டினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கால் பதிந்த அந்த கல்தான் மகாமு இப்ராஹிம் என்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் சில அறிஞர்கள் மகாமு இப்ராஹிம் என்று சொன்னால் இந்த கல்லை மாத்திரம் குறிக்க மாட்டாது, மாற்றமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு நடமாடிய வழக்க வழிபாடுகளுக்கு அங்கு நடமாடிய இடங்களை எல்லாம், அவர்களோடு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான இடங்களையும் அது குறிக்கும். ஜம்சமை குறிக்கும், சபா மர்வாவை குறிக்கும், மீனா, ஜமராத், இப்படி பல இடங்களையும் அது குறிக்கும் என்பதாக அறிஞர்கள் சொல்கிறார். எனவே மகாம் இப்ராஹிம் என்றால் 2 கருத்துக்கள். ஒன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டுவதற்கு ஏறி நின்ற கல், அல்லது அவர்கள் நடமாடிய வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக நடமாடிய அந்த இடங்கள், புனித ஸ்தலங்கள், இரண்டையும் அது குறிக்கும். இந்த மக்காம் என்பது எங்களுக்கு தெரியும். தற்போது மக்காவே காபாவுக்கு சற்று அண்மையிலே ஒரு கோல்படம் கிளாஸுக்குள்ளால் அது வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது ஆரம்பத்திலே காபாவுடைய சுவரோடு ஒட்டி இருந்தது. அதுக்கு பின்னால் அது மக்களுக்கு தடையாக இருக்கிறது என்பதற்காக, மக்களுக்கு தவாப் செய்வதற்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்பதற்காக வேண்டி அவர்கள் அதனை சற்று நகர்த்தி வைத்தார்கள். அதுக்கு பின்னால் தற்போது இருக்கக்கூடிய இடத்திலே அது மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாற்றி
வைக்கப்பட்டிருக்கின்றது. சிலர் சொல்கிறார்கள் அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால்பாதங்கள் இல்லை, ஒரு வெறுமனே ஒரு குறியீடாக மாத்திரமே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்றார். அது தவறான கருத்தாகும். அது தவறான கருத்தாகும். அடுத்ததாக அது ஏன் தவறான கருத்து என்று சொன்னால், அந்த காலத்திலே இருந்து தற்காலம் வரைக்கும் அது தொடர்ந்து அது மகாம் இப்ராஹிம் என்பதாகத்தான் அது பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. குர்ஆனிலே கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வத்தஹது மின் மகாம் இப்ராஹிம முஸல்லா என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் இறங்கிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு பின்னால் சென்று தொழுதார்கள். இப்பொழுதும் நாங்கள் அதற்கு பின்னால் தான் நவாஃபை முடித்துவிட்டு 2 ரக்காத்துகள் தொழுகிறோம். அந்த காலத்திலே இருந்து அது தொடர்ந்தும் நடைமுறையிலே இருந்து வரக்கூடிய ஒரு விடயம். இடையிலே புதிதாக உருவாக்கப்பட்ட வெறுமனை குறியீட்டுக்காக வைக்கப்பட்ட ஒரு இடமல்ல, ஒரு விடயம் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறார்? ஆமினா, அதிலே நுழைந்தவர்கள் பாதுகாப்பை பெற்றுவிட்டார்கள். அதனை நுழைந்தவர்கள் பாதுகாப்பு பெற்றுவிட்டார்கள். பாதுகாப்பு பெற்றுவிட்டார்கள் என்றால் நீங்கள் வந்து யாராவது நுழைந்தால் அவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் செய்ய வேண்டாம் என்று கருத்தா, அல்லது அது யார் நுழைந்தாலும் அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்துக்களும் ஏற்பட மாட்டாது என்ற கருத்தா, அது கட்டளையா அல்லது ஒரு செய்தியா, ஒரு தகவலா என்று அறிஞர்கள் முரண்பட்டிருக்கிறார்கள், கருத்து வேற்றுமை கொண்டிருக்கிறார்கள். அதாவது அதில் நுழைந்தவர்களுக்கு பாதுகாப்பு இயல்பாக கிடைத்துவிடும். அவர்கள் பாதுகாப்பாக இருக்கலாம், அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்துக்களும் ஏற்பட மாட்டாது என்பது சரியான கருத்து. அதிலே பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் அங்கு நடக்க மாட்டாது என்பதுதான் பலமான கருத்து. ஆனால் வரலாற்றிலே பல அங்கு யுத்தங்கள், போர்கள் நடைபெற்றிருக்கின்றன. இவைகளெல்லாம் விதிவிலக்காக சில வரலாற்றிலே நடந்த சம்பவங்களை தவிர பெரும்பாலும் அங்கே பிரச்சனைகள் இல்லாத ஒரு பூமியாகத்தான், அமைதியான பூமியாகத்தான் அது காணப்பட்டு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. இந்த வீட்டை, இந்த வலக்கஸ்தலத்தை, காபாவை பரிசுத்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி மனிதர்கள் மீது கடமையாகும். மனிதர்கள் என்று சொன்னால் யார்? மன் இஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு வாய்ப்பு இருக்குமோ அவர்கள், யாருக்கு சக்தி இருக்குமோ அங்கு சென்று வருவதற்கு அவர்களுக்குத்தான் கடமை என்று சொல்கிறார். அப்படி என்றால் வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி, வலில்லாஹி அலன் நாஸ் என்பது ஒரு கட்டாய தலைமையை குறிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய மிக வலுவான ஒரு வார்த்தை பிரயோகம் தான் அது. பொதுவாக உங்களுக்கு தெரியும், குத்திப கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகிறார். இப்படி பல்வேறு விதமான வார்த்தை பிரயோகங்கள் ஒவ்வொரு வழக்கங்களுக்கும் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துவோம். அக்கீமுஸ் ஸலாத்த, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், இது போல பல்வேறு கட்டளை வாக்கியமாக வரும். அல்லது பல்வேறு வாக்கிய முறைகள் கடமை என்பதை குறிப்பதற்கு குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டாலும் ஹஜ்ஜை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை பிரயோகம் சற்று வித்தியாசமானது. வலில்லாஹி அலன் நாஸ் என்ற வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்பட்டது. இது அரபு மொழியிலே மிகவும் ஒரு உறுதியான ஒரு கடமையை குறிப்பதற்குத்தான் அது பொதுவாக பயன்படுத்தப்படும், சாதாரணமாக பயன்படுத்தப்படுவதில்லை. எனவே ஹஜ் எவ்வளவு முக்கியத்துவம் வணக்கம் என்பதை உங்களுக்கு இது உணர்த்துகிறது. அதாவது அது சாதாரணமாக செய்ய முடியாத ஒரு வணக்கம், கட்டாயமாக வாய்ப்புள்ளவர்கள் செய்துதான் ஆக வேண்டும், ஆனால் எல்லோராலும் செய்ய முடியாத ஒரு வணக்கம். எனவேதான் அதனை செய்வதிலே மிகப்பெரிய சிரமம் இருக்கிறது. ஏனைய வணக்கங்களை போல அல்ல, அதனை செய்வது ஒரு சிரமமான ஒரு விடயம். இந்த காலத்திலும் கூட சிரமமாகத்தான் இருக்கிறது. ஆரம்ப காலத்திலும் மிகச் சிரமமாக இருந்தாலும் தற்காலத்திலும் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் கூட அது ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு வணக்கம். எனவே அல்லாஹ் தஆலா அந்த சவாலானதாக இருந்தாலும் சிரமமானதாக இருந்தாலும் பெரும் செலவையும் பெரும் சிரமத்தையும் உடைய ஒரு வணக்கமாக இருந்தாலும் அதை செய்துதான் ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு வித்தியாசமான வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி இந்த கடமையை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உணர்த்துகின்றார். மன் இஸ்ததா இலைஹி சபீலா என்று சொன்னால் என்ன?
ஆஹ் அதனை செய்வதற்கு சக்தி உள்ளவர்கள். சபீர் என்று சொன்னால் என்ன என்பது நேரடியாக பார்த்து வழி, பாதை வழி, அதைத்தான் அது சபீர் என்றால் குறிக்கும். ஆனால் இந்த இடத்துல சபீர் என்று சொன்னால் என்ன, அவர்களுக்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சென்று வருவதற்கான முழுமையான ஏற்பாடு, வாகன வசதி, அதை குறிப்பதாக சிலர் சொல்கிறார்கள். இன்னும் சிலர் அதில் சில ஹதீஸ்களும் வந்திருக்கின்றன. சபீர் என்று சொன்னால் ஏற்பாடு மற்றும் வாகனம், ஏற்பாடு மற்றும் வாகனம் என்பதாக ஹதீஸ்கள் வந்திருக்கிறார். அந்த ஹதீஸ்கள் அனைத்துமே பலவீனமான ஹதீஸ்கள், விமர்சனத்துக்குரிய ஹதீஸ்கள். அதே போல எப்படியோ சென்று வர முடியுமாக இருந்தால் போதுமானது என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதே போல ஆரோக்கியத்தை தான் அது குறிக்கின்றது என்பதாக சிலர் சொல்கிறார்கள். இப்படி பல கருத்துக்கள் சபீர் என்ற வார்த்தைக்கு சொல்லப்பட்டாலும் சரியான பலமான கருத்தை நாம் தமது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். ஏதாவது ஒரு வகையிலே ஹஜ்ஜுக்கு சென்று வரக்கூடற்கான வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் சென்று வர வேண்டும். அது இப்படித்தான் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. அதான் ஒவ்வொரு காலத்திற்கேற்ப, ஒவ்வொரு சூழலுக்கேற்ப பொருட்கள் வேறுபடும், அது வேறுபடும். சிலர் சொல்வது போல கட்டாய வாகனம் இருந்தால்தான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கு அது பொருத்தமாக இருந்தாலும் கூட காலத்தை பொறுத்தவரையில சவுதி அரேபியாவோட மக்காவுக்கு அண்மையிலே இருக்கக்கூடியவர்கள் வாரத்தாவது வாகனம், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், வாகனத்தில் செல்வதற்கான வசதி இல்லை ஹஜ்ஜி செய்வதற்கு. ஆனால் அவருக்கு நடந்து செல்ல முடியும். நடந்து சென்று ஹஜ்ஜை செய்ய முடியுமாக இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சில ஏற்படும் அழைப்பு ஏற்படும். அப்படி இருந்தாலும் அவர்கள் அந்த ஹஜ்ஜை செய்ய வேண்டும். எனக்கு வாகன வசதி இல்லை என்பதற்காக அவர்கள் ஹஜ்ஜை செய்யாமல் இருக்க முடியாது. ஹஜ்ஜு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அந்த குறிப்பிட்ட 4-5 நாட்கள் மக்காவுக்கு சென்று அந்த ஹஜ்ஜுடைய கடமைகளிலே ஈடுபட வாய்ப்பு உள்ளவர்கள் அது எப்படியாலும் அதனை செய்ய வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். உன்னால் ஹஜ்ஜு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? எனது ஏனைய அன்றாட நடவடிக்கைகளுக்கு பாதிப்பில்லாமல், எனது குடும்பத்தை நடத்துவதற்கு பாதிப்பில்லாத வகையிலே என்னால் ஹஜ்ஜு சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்து, அப்படி வாய்ப்பு இருந்தால் நாங்கள் ஹஜ்ஜை செய்வதற்கு சொல்ல வேண்டும். ஆனால் நிறைய பேர் துள்ளவர்கள் கூட என்ன சொல்கிறார்கள், பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவர்கள், கோடீஸ்வரர்களுக்குத்தான் இந்த ஹஜ்ஜு கடமை, எங்களுக்கெல்லாம் அது ஹஜ்ஜு கடமை இல்லை. எங்களுக்கு அதற்கு முன்னால் வீடு கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது, வாகனம் வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது, பிள்ளைகளை பெரும் பெரும் பாடசாலைகளை கல்வி கற்பிக்க, பெரும் கற்கை நெறிகளை கற்பிக்க வேண்டும் என்றெல்லாம் பணத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் நினைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய பணங்களை நாங்கள் பார்த்தால் அது ஹஜ்ஜு செய்யலாம், அவருக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய சொத்து செல்வங்கள் இருக்கின்றன. அப்படி இருந்தும் இது செய்கிறார்கள். பொதுப்போக்காக கதனீனமாக ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அப்படி சாதாரணமாக நாங்கள் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நாங்கள் கடந்து செல்ல முடியாது. மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கடமை. அதன் மூலமாக எங்களுக்கு நிறைய பயன்கள் இருக்கின்றன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பின்னால் வரக்கூடிய வகுப்புகளில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே யாருக்கெல்லாம் ஹஜ்ஜு கடமையோ ஹஜ்ஜு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் உடனடியாக அந்த ஹஜ்ஜை செய்துவிட வேண்டும் என்பதாக அறிஞர்கள் சொல்கிறார். அதை தாமதிக்க கூடாது. ஏனென்றால் இது வரக்கூடிய காலங்களில் என்ன நடக்கும், அந்த வசதி வாய்ப்பு எங்களுக்கு இருக்குமா, நாங்கள் செல்லக்கூடிய பாதை ஆபத்தில்லாததாக பாதுகாப்பானதாக இருக்குமா, இல்லை நிலைமை மாறுமா என்று இன்றைய உலக நிலைமை எங்களுக்கு தெரியும். எப்போது எந்த வினாடியிலே மாறும் என்று யாராலும் சொல்ல முடியாது. எனவே கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உடனடியாக நாங்கள் செய்துவிட வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எந்த அளவுக்கு உணர்வுள்ளாளர்கள் ஹஜ்ஜு கடமையாக இருந்தும் ஹஜ்ஜை செய்யாமல் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்களை முனாஃபிகீன்கள் அவர்களுக்கு ஜிஸியா வரிப்பணம், காவிர்களுக்கு வரிப்பணம் விதிப்பதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள் என்பதாக தகவல்கள் காணப்படுகின்றன. அந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு கடமை தான் இது. அடுத்ததாக யார் மறுத்தாரோ என்று சொன்னால், ஹஜ்ஜு கடமை இல்லை என்று யாராவது சொல்வார், ஹஜ் இஸ்லாத்திலே ஒரு கடமை அல்ல என்று யாராவது மறுத்தால் அவர் அல்லாஹ்வை மறுத்தவர் போன்றவராகும். இஸ்லாத்திலிருந்து வெளியேறி விடுவார்.
ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். அவரை விட்டு அல்லாஹ் தஆலா தேவையற்றவன். அகிலத்தார்கள் அனைவரையுமே அல்லாஹ் தஆலா தேவையற்றவன் என்று இருக்கும் பொழுது மருத்துவரின் பக்கம் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அந்த ஹஜ் கடமை என்று ஏற்றுக்கொண்டாலும் பொதுபோக்காக அதை செய்யாமல் இருப்பவர் அவர் காபிராகாவிட்டாலும் அவர் மிகவும் ஆபத்தான ஒரு நிலையிலே இருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது அவன் நன்றி மறந்தவர். அவன் இந்த பஃபரா என்று சொன்னால் நன்றி மறந்தவராக மாறிவிட்டார் என்ற கருத்து அந்த இடத்திலே அவருக்கு பொருந்தும். யாரு நன்றி மறந்தவர்களாக நடந்து கொள்வார்களோ, ஹஜ்ஜை செய்யாமல், ஹஜ் கடமை என்று ஏற்றுக்கொண்டும் அதை செய்யாமல் நன்றி கெட்ட முறையிலே யார் நடந்து கொள்வார்களோ, இப்படியான அகிலத்தார்களை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேவையற்றவன் என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. எனவே அந்தாந்த சகோதரர்களே, இந்த புறங்களின் அடிப்படையில் ஹஜ்ஜுடைய முக்கியத்துவம், காபாவுடைய முக்கியத்துவம் போன்ற விடயங்களை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். எனவே இவற்றை புரிந்து நாங்கள் அல்லாஹ் மிக மிக முக்கியத்துவப்படுத்தி வலியுறுத்தி கூறியிருக்கக்கூடிய இந்த வழக்கத்தை நாங்கள் இஹ்லாஸோடு மன விருப்பத்தோடு நாங்கள் செய்வதற்கு முன்வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் அந்த அவனுடைய இல்லத்தை தரிசிக்கக்கூடிய புனித முக்கியத்தை தந்தருவராக. الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.